இந்த உலகத்திலே பணம் இல்லாதவனுக்கு மதிப்பு இல்லையா அப்படின்னு நினைக்கிற நீங்க இந்த கதையை கடைசி வரை கேளுங்கள். ஒரு சிறிய கிராமம், அதன் அருகே ஓடுகிற அமைதியான ஆறு. அந்த ஆற்றின் கரையில் ஒரு ஏழை மரக்கட்டையாளர் வாழ்ந்து வந்தார். அவர் தினமும் காட்டுக்கு போய் மரம் வெட்டி அதை விற்று அந்த நாளுக்கான சாப்பாட்டை மட்டும் சம்பாதிப்பார். அதிக கனவு இல்லை, ஆனால் ஒரு விஷயம் மட்டும் இருந்தது: நேர்மை. ஒரு நாள் வழக்கம் போல மரம் வெட்டி கொண்டிருந்த போது அவருடைய ஒரே கோடாரி கையிலிருந்து சறுக்கி ஆற்றில் விழுந்தது. அந்த மனிதன் அப்படியே உறைந்தார். இது போச்சு, இனி என் குடும்பம் என்ன சாப்பிடும்? ஆனால் அவர் ஆற்றில் குதிக்கவில்லை. பிறர் கோடாரியை எடுக்க முயற்சிக்கவில்லை. அவர் செய்த ஒரே விஷயம், வானத்தை பார்த்து உண்மையோடு அழுதார். அந்த நேரம் திடீரென ஆற்றிலிருந்து ஒரு ஒளி, ஒரு தேவதையின் உருவம் மேலே வந்தது. தேவி, ஏன் அழுகிறாய்? மரக்கட்டையாளர்: அம்மா, என்னோட ஒரே கோடாரி ஆற்றில் விழுந்துருச்சு. தேவி தண்ணீருக்குள் சென்றார். மீண்டும் வெளியே வந்தார். தங்க கோடாரி, இது உன்னுடையதா? மரக்கட்டையாளர் தலை அசைத்தார். இல்லை அம்மா, அது என்னுடையது இல்லை. மீண்டும் சென்றார். வெள்ளி கோடாரி கொண்டு வந்தார். இது இல்லை. மூன்றாவது முறை பழைய இரும்பு கோடாரி. அவர் முகம் ஒளிர்ந்தது. இதுதான் என்னுடையது. தேவி சிரித்தார். இந்த உலகத்தில் நேர்மை இன்னும் உயிரோடு இருக்கு என்பதை நீ நிரூபிச்சிட்டே. அவர் மூன்றையும் கொடுத்தார்: தங்கம், வெள்ளி, இரும்பு. அந்த மனிதன் அன்று புரிந்து கொண்டார். பணம் இல்லாதவன் ஏழை இல்லை, நேர்மை இல்லாதவன் தான் உண்மையான ஏழை. நீங்க இப்ப நினைக்கிறீங்களா, நான் நேர்மையா இருந்தா இந்த உலகம் என்ன ஏமாத்துமா? ஆமாம், சில நேரம் தோற்கலாம். ஆனா வாழ்க்கை ஒரு நாள் உனக்கு பெரிய ரிவார்ட் தரும். தாமதம்தான், தோல்வி இல்லை. நேர்மை மெதுவா நடக்கும், ஆனா அது ஒருபோதும் தோற்காது. இன்றைக்கு உங்க கையில தங்க கோடாரி இல்லாம இருக்கலாம், ஆனா உங்க கையில நேர்மை இருந்தா நாளைக்கு வாழ்க்கையே தங்கமா மாறும். நண்பர்களே, இந்த கதையில் ஒரு மரக்கட்டையாளர் இருக்கலாம், ஒரு தேவதை இருக்கலாம், ஒரு கோடாரி இருக்கலாம். ஆனா உண்மையிலே இந்த கதை உங்களை பற்றியது, என்னை பற்றியது, நம்ம எல்லாரை பற்றியது. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நம்ம கையிலிருந்து ஏதாவது ஒன்று ஆற்றில் விழுந்துட்டே இருக்கு. வேலை, பணம், நம்பிக்கை, உறவு, மரியாதை, கனவு, எல்லாமே. அப்போ நாம என்ன பண்றோம்? சில பேரு பொய் பேசுறாங்க, ஏமாத்துறாங்க, குறுக்கு வழி தேடுறாங்க, தவறான வழியில பணம் தேடுறாங்க. ஏன்னா உண்மையா இருந்தா இந்த உலகம் வாழ விடாதே அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா இந்த கதை சொல்ற உண்மை என்ன தெரியுமா? உண்மை உடனே வெற்றி தராது, ஆனா அது வாழ்க்கை முழுக்க பாதுகாப்பு தரும். அந்த மரக்கட்டையாளர் ஒரே கோடாரிதான். அதை இழந்ததும் அவன் ஏமாத்திருக்கலாம். இதுதான் என்னுடையதுன்னு பொய் சொல்லியிருக்கலாம். ஆனா அவன் அப்படி செய்யல. ஏன்? அவனுக்கு பணம் முக்கியமில்லை, அவனுக்கு மனசு முக்கியம். நண்பர்களே, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. ஏமாற்றி சம்பாதிச்ச பணம் முகத்துல சிரிப்ப தரலாம், ஆனா இரவுல தூக்கம் தராது. நேர்மையா நடந்த மனிதன் சில நேரம் தோற்கலாம், ஆனா அவன் மனசுக்குள்ள ஒரு ராஜா மாதிரி நிமிர்ந்து நடப்பான். இந்த உலகத்துல உங்களை யாரும் பார்க்காம இருக்கலாம், உங்க உழைப்பை யாரும் பாராட்டாம இருக்கலாம், உங்க கண்ணீர் யாருக்கும் தெரியாம இருக்கலாம். ஆனா வாழ்க்கை பார்த்து கொண்டேதான் இருக்கு. கடவுள் கவனிச்சு கொண்டேதான் இருக்கிறார். அந்த தேவதை தங்க கோடாரி கொடுத்ததுக்கு காரணம் என்ன? பணம் இல்லை, நேர்மை. இன்னைக்கு நீங்க ஏழையா இருக்கலாம், அப்பாவியா இருக்கலாம், யாரும் மதிக்காத நிலையில இருக்கலாம். ஆனா நீ நேர்மையா இருந்தா, நீ உழைப்பாளியா இருந்தா, நீ மனசாட்சியோடு நடந்தா, உன் நேரம் கண்டிப்பா வரும். அது தாமதமா வரலாம், ஆனா அது வந்து சேர்ந்தா உங்க வாழ்க்கையே மாறும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கதையில தேவதை வந்தது ஒரு முறை, ஆனா வாழ்க்கையில தேவதை வராது. உங்க மனசாட்சி தான் தேவதை, உங்க உண்மைதான் தேவதை. நீங்க நாளை ஒரு முடிவு எடுக்கும்போது யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சு தவறு செய்ய போறீங்களா? அப்போ இந்த கதையை நினைச்சுக்கோங்க. நேர்மை என்பது பலவீனம் இல்லை, அது மிகப்பெரிய சக்தி. இன்றைக்கு உங்க கையில தங்கம் இல்லாம இருக்கலாம், பணம் இல்லாம இருக்கலாம், பெரிய வீடு இல்லாம இருக்கலாம். ஆனா
உங்க கையில உண்மை இருந்தா, உங்க மனசுல நேர்மை இருந்தா, நாளைக்கு வாழ்க்கையே உங்களுக்கு தங்கத்தை கொண்டு வந்து வைக்கும். நண்பர்களே, இந்த கதையோட உண்மை என்ன தெரியுமா? பொய் பேசாம இருக்கிறது பெரிய விஷயம் இல்ல. தவறு செய்யாம இருக்கிறது பெரிய விஷயம் இல்ல. சூழ்நிலை தள்ளும் போதும் நேர்மையா நிக்கிறது தான் உண்மையான வீரத்தனம். இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க அந்த மரக்கட்டையாளர் மாதிரி நேர்மையா நிக்க தயாரா? அப்படின்னா, இன்றிலிருந்து ஒரு விஷயம் மட்டும் செய்யுங்க. எந்த சூழ்நிலையிலும் பொய் வேண்டாம், ஏமாற்றம் வேண்டாம், குறுக்கு வழி வேண்டாம். மெதுவா போங்க, ஆனா நேர்மையோடு போங்க. ஏன்னா, நேர்மை மெதுவா நடக்கும். ஆனா அது ஒருபோதும் தோற்காது. இன்றைக்கு உங்க கையில ஒரு இரும்பு கோடாரி இருக்கலாம். ஆனா நாளைக்கு உங்க வாழ்க்கையே தங்கமாக மாறும். இந்த கதை உங்க மனசை தொட்டிருந்தா லைக் பண்ணுங்க. ஒரே ஒரு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஏன்னா ஒரு ஷேர் ஒரு வாழ்க்கையை மாத்தலாம். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில எத்தனை முறை உங்க கையில் இருந்த கனவுகள் ஆற்றில் விழுந்த மாதிரி தோணிருக்கு? வேலை போனது, பணம் போனது, நம்பிக்கை உடைந்தது, மனிதர்கள் விட்டு போனது. அந்த எல்லா தருணங்களிலும் நீங்க ஒருத்தர் மாதிரி தான் நின்றுருக்கீங்க. அந்த மரக்கட்டையாளர் மாதிரி. ஆனா ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. சில பேர் அந்த இடத்துல உடைந்து போறாங்க. தவறான வழி தேர்ந்தெடுக்கிறாங்க. எளிய வழி தேடி விழுந்துடுறாங்க. ஆனா வெற்றி அடைகிறவர்கள் நேர்மையா நிற்கிறார்கள். உழைப்பை விட மாட்டார்கள். தன்னை விற்று விட மாட்டார்கள். நண்பர்களே, இந்த உலகம் உங்களை சோதிக்கத்தான் செய்யும். ஆனா உங்களை உடைக்க முடியாது. நீங்க உள்ளுக்குள்ள தீர்மானம் எடுத்துட்டீங்கன்னா, அந்த மனிதன் ஒரே கோடாரி தான் இருந்தது. அதுவும் போயிடுச்சு. ஆனா அவன் கையில ஒரு விஷயம் இருந்தது. நல்ல குணம். அதுதான் அவனை தங்கத்துக்கு மேல் உயர்த்தியது. இன்னைக்கு உங்க கையில பணம் இல்லாம இருக்கலாம். ஆனா உங்க கையில ஒழுக்கம் இருந்தா, உங்க மனசுல நேர்மை இருந்தா, உங்க உள்ளத்துல உழைப்பு இருந்தா, உங்களை யாராலும் கீழே தள்ள முடியாது. நினைவுல வச்சுக்கோங்க. பணம் வந்து போகும், புகழ் வந்து போகும், மக்கள் வந்து போகும். ஆனா உங்க கேரக்டர் மட்டும் உங்க வாழ்க்கை முழுக்க உங்களுடைய வரும். நீங்க இன்னைக்கு மெதுவா போறீங்களா? பரவாயில்ல. ஆனா நிக்காதீங்க. பின்னாடி திரும்பாதீங்க. உங்களை விட்டு விடாதீங்க. ஏன்னா மெதுவா போனவன் தோற்க மாட்டான். நின்றவன் தான் தோல்வி அடைவான். இந்த உலகத்துல வெற்றி ஒரே நாள்ல வராது. ஆனா நீ தினமும் நேர்மையா நடக்கும்போது, நீ தினமும் உழைக்கும் போது, நீ தினமும் உன்னை மேம்படுத்தும் போது வெற்றி உன்னை தேடி வரும். ஒரு நாள் வரும். அன்றைக்கு உன்னை பார்த்து உலகம் சொல்றது, இவன் லக்கியா இருந்தான்னு இல்ல, இவன் விடாம உழைத்தான்னு தான். நண்பர்களே, இன்னைக்கு உங்க நிலைமை எவ்வளவு மோசமா இருந்தாலும் உங்க முடிவு தான் முக்கியம். இன்னைக்கு முடிவு எடுக்குங்க. நான் பொய் பேச மாட்டேன். நான் குறுக்கு வழி போக மாட்டேன். நான் என் கனவை விட மாட்டேன். நான் என்னையே விற்க மாட்டேன். ஏன்னா நீ சாதாரண மனிதன் இல்லை. நீ உருவாகும் வெற்றியாளர். நேர்மை மெதுவா நடக்கும். ஆனா அது உலகத்தையே தாண்டி ஓடும். இன்றைக்கு உன் கையில் இரும்பு கோடாரி இருக்கலாம். ஆனா நாளைக்கு உன் வாழ்க்கையே தங்கமாக மாறும். இந்த வார்த்தைகள் உங்க மனசை கிளப்பி இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா உங்க ஒரு ஷேர் இன்னொருத்தரின் வாழ்க்கையை மாத்தலாம்.